அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தாகட்டும். இந்த முதல் உரையில் வரக்கூடிய 23ஆம் தேதி திருப்பூரில் நடைபெறக்கூடிய கொங்கு மண்டல மாநாடு, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த மாநாடினுடைய அதில் என்ன பேசப்படக்கூடியதாக விஷயம் இருக்கிறது, மக்களிடத்தில் நாம் என்ன சந்தித்து சொல்ல வேண்டும் என்ற அவசியத்தை சொல்வதற்காகத்தான் நம்ம இத்தனை 10 மாத காலமாக நம்ம என்ன பிரச்சாரத்தை செய்து வர்றோம். இந்த மாநாடுடைய நோக்கம் என்ன, அங்கே என்ன பேசப்படும், மக்களை நம்ம அழைத்து வருவதன் மூலமாக என்ன பயன் இருக்கிறது என்ற விஷயத்தை விளங்குவதற்காகத்தான் இந்த தகவல்கள்லாம் நான் மேற்கொள் காட்டினேன். நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன், இன்னும் விரிவாக சொல்லப்படணும். நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் மக்களுடைய பங்களிப்பு என்பது அவசியமான ஒரு அம்சம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். எவ்வளோ மக்கள்களை நம்ம சந்திக்கிறோமோ அவ்வளோ மக்களில் எல்லா மக்களும் வரமாட்டாங்க. நம்ம ஒரு 1000 மக்களை சந்திக்கிறோம்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போது அந்த மாநாடுடைய மெசேஜ் இருப்பாங்க, குர்ஆன் ஹதீஸுடைய செய்தி, அது போய் கொண்டு சேர்ப்பது தான் நம்முடைய நோக்கம் இருக்குது. ஒவ்வொரு மாநாடுடைய நம்முடைய இலக்கு என்னென்னா, எத்தனை பேருக்கு நம்ம குர்ஆன் வசனங்களை இப்போ கொண்டு போய் சேர்த்துருக்குறோம், எத்தனை பேருக்கு நம்ம ஹதீஸ்களை கொண்டு போய் சேர்த்துருக்குறோம், இந்த மார்க்கத்தை தூய்மையான முறையில் பதிய வச்சுருக்கிறோன்றது தான் ஒரு மாநாடுடைய வெற்றியாக நம்ம பார்க்குறோம். கலந்துக்கிட்ட மக்களை வச்சு கிடையாது, எவ்வளோ பேருக்கு இந்த விஷயங்கள் போயிருக்கு, குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய இந்த கான்செப்ட் எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துருக்கிறது என்பதை வைத்து தான் அதனுடைய வெற்றி அடங்கியிருக்கு. எத்தனை பேர் ஷிர்க்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் பிதாத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு குர்ஆன் ஹதீஸுடைய தாவா பணிகள் நம்ம செஞ்சுருக்கிறோன்ற எடுத்து பார்த்தா அந்த நன்மைகளை தான் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். இப்படி செஞ்சு தான் கணிசமான இடங்களில் புது புது கிளைகள் உருவாக காரணம். தர்காவுக்கு போகக்கூடிய மக்கள் தர்காவுக்கு போகாமல் இருப்பதற்குண்டான காரணம் இதுதான். மௌலூது ஓதக்கூடியவங்க நிப்பாட்டுறதெல்லாம் இந்த அடிப்படையில் தான். வரலையே என்று நீங்கள் பார்க்கலாம். வரலை என்பது மட்டும் மாற்றம் கிடையாது, அவர்களுக்கு பல சூழ்நிலைகள் வராமல் கூட இருக்கலாம். நாம் கொண்டு போய் மெசேஜ் சேர்த்து விட்டால் அவர்களை ஹிதாயத்து பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் அதிகமாக தாவா பணிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இது போன்ற விஷயங்களுக்கு பொருளாதாரம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கும். சில பேர், நிறைய பேர் வந்து சேர்ந்து மாநாட்டுக்கு வரும் என்று நிற்பாங்க, ஆனால் அவங்களுடைய பொருளாதாரம் போயிட்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அவர்கிட்ட இருக்காது. அப்போ அது போன்ற ஒரு வாகன வசதிகள் ஏற்பாடு செய்து அழைத்து கொண்டு சென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் வர தயாராக இருப்பாங்க. அப்போ இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் பொருளாதாரத்தை கொடுப்பது அதிகமான நன்மை தரக்கூடிய காரியம் என்பதை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் ஒரு சதக்கத்துல் ஜாரியா மாதிரி ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம். பயனுள்ள கல்வி ரசூலா சொன்னாங்களே, இறந்த பிறகு நன்மை வரக்கூடிய ஒரு விஷயத்தில் ரசூலா சொல்லும் பொழுது பயனுள்ள கல்வி மௌத்தா போன பிறகு கூட உங்களுக்கு நன்மை வரும்னு சொன்னாங்க ரசூலுல்லா. பயனுள்ள கல்வியை கற்பதற்காக ஒரு பொருளாதாரத்தை நம்ம கொடுக்குறோம் என்று சொன்னால் அதை கேட்டு ஒரு 4 பேர் குர்ஆன் ஹதீஸை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார்கள், திருந்துகிறார்கள், நேர்வழி அடைகிறார்கள், அல்லது ஒரு விஷயத்தை சேர்த்து விட்டாலேயே அதனுடைய நன்மையை நமக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்கிறீர்களே அது ஒரு தானியத்துக்கு உதாரணம்னு அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் அது என்ன செய்வான், ஒரு 7 தானிய கதிர்களாக முளைக்க செய்வான். அந்த 7 கதிர்களை திறந்து பார்த்தா 700 தானியங்கள் உங்களுக்கு ரிட்டனாக கிடைக்கும். நீங்கள் போட்டது ஒரு தானியம், திரும்ப உங்களுக்கு 700 தானியமாக அல்லாஹ் கிடைக்கும்னு சொல்கிறான். அல்லாஹ் நாடுனா இதை விட கூடுதலாக உங்களுக்கு வழங்குவேன் என்று சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய இந்த பணியை நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய, ஷிர்கான விஷயங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய வஹி செய்திகளை மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த மாநாட்டுக்கு அதிகமாக உழைக்கணும். இந்த பொருளாதாரத்தை அதிகமாக வழங்குமாறு நான் கோரிக்கை வைத்துக்கொள்கிறேன். இன்றைய ஜும்மா வசூல் கூட இதை சார்ந்து இந்த மாநாட்டுக்கு உண்டான வாகனம் போன்ற மற்ற செலவுகளுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. எனவே நன்மையை நாடி அதிகமாக பொருளாதாரத்தை வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.